குடிச்சிட்டு சாப்பாடுலாம் தயார் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லைவ் உட்காருவோம். அதுக்கே 10 மணி ஆயிடும். வீட்டுல இருந்தா நம்ம ஆர்டர் போடுறது. வேலைக்கு போகாம பார்த்தா நான் பாட்டு லைவ் போட்டுட்டே இருக்கலாம். எங்க வேலை பார்க்குறீங்க மகாலட்சுமி பாப்பா? சிவகாசியில் அச்சாவாசி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐயா. அப்பா அம்மா ஒரே இடத்துல தான் வேலை பார்த்தோம். காலையில 1 ஓட போயிட்டு 1 ஓட வருவோம். யாருக்குங்களா? அவன் நாளைக்கு லீவு தானே, அவனுக்கு லீவு தான், நமக்கு தான் வேலை. வாங்க பூவரசன் எப்படி இருக்கீங்க? ஆளைய காணும், பார்க்கவே முடியல. சாப்பிட்டீங்களா? வேலை முடிஞ்சா? பாய் அப்பா அம்மா, தூங்குங்க. மகா லைவுக்கு வந்ததுக்கு நன்றியா. நல்லா படிங்க, அப்பா அம்மா கேட்டேன்னு சொல்லுங்க. காலையில் உங்களுக்கு எத்தனை மணிக்கு வேலை? எந்த வண்டியில போவீங்க? சேக்கார்த்தியில போவோம் நாங்க. ராஜ்குமார் ஆல் கபூர். முடிச்சாச்சு, வேலை முடிச்சாச்சா? சாப்பிட்டீங்களா பூவரசன்? நேத்து வரல தம்பி. ஆமா, 2 நாளா வரல பூவரசன். வேலையில இருப்பாங்க. ராஜ்குமார் லைக் பண்ணீங்களா? பண்ண மறந்துட்டீங்கன்னா பண்ணிருங்க. பூவரசன் நீங்க பண்ண மறந்துட்டீங்கனாலும் ஒரு லைக் பண்ணிருங்க. பூவரசன் இன்னைக்கு என்ன சாப்பாடு உங்க வீட்டுல? பண்ணிட்டேன். ரொம்ப நன்றியா தம்பி. ஒண்ணு தேவராஜ் தெரியும். தேவராஜ் எங்களுக்கு எனக்கு தெரியும். இவர் வந்து வீரசிங்கம். தேவராஜ்னா அதை தாடிக்காரு. ரசம் நான் இப்போ நாளைக்கு வேலை இருக்கும். நாளைக்கு சந்திப்போம். ஓகே பவிது லைவ் வந்ததுக்கு நன்றி, ரொம்ப நன்றியா. நாளைக்கு சந்திப்போம். பூவரசன் ரசம் சாப்பிட்டுருக்காங்களாம். உனக்கு தெரியாது. இன்னைக்கு ஓடுனது வந்து வீரசிங்கம் ஒண்ணாங்க. இன்னைக்கு வந்தது கண்ட்ரேட்டர் வந்து வீரசிங்கம். தேவராஜ் அல்ல. அந்த தாடிக்காரங்க அதுக்கு பேரு தேவராஜா? அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வீரசிங்கமும் பேரு சரியா தெரியல. பேரு பாண்டி அவங்க 2 பேரும் வர்றாங்க. உங்களுக்கு நல்ல பழக்கமா? தேவராஜ் நல்ல பழக்கமா? வந்த கேப்டன். உங்க பேர் என்ன பேரு? ராஜ்குமார். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு பூவரசன். ஆமா, சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. முட்டை அவிச்சு வச்சுட்டாங்க, சாப்பாடு வடிச்சு வச்சுட்டாங்க, பருப்பு தாளிக்கிறது மட்டும். ராஜ்குமார் நீங்க சாப்பிட்டீங்களா? சாத்தூர்ல இருக்கீங்களா, ஊர்ல இருக்கீங்களா? எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால வண்டியை பார்க்கவில்லை. அப்படியா? என்ன செய்யுது உடம்பு?
ஆஸ்பத்திரி போனீங்களா? ஊசி போட்டீங்களா?